வாழைத்தோப்பில் களமிறங்கி சுற்றி சுற்றி தேடிய காவல்துறை. விடாமல் மோப்பம் பிடித்து தேடிச் சென்ற மோப்ப நாய்கள் ஒரு இன்ச் விடாமல் தோண்டிய காவல்துறையினருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கல்யாணம் செய்ய சொல்லி மிரட்டிய கணவனை இழந்த பெண்ணுக்கு கோர சம்பவம். தமிழ்நாட்டை உலுக்கிய பரபரப்பு நிகழ்வு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மோகன் என்பவருக்கு சொந்தமாக வாழைத்தோட்டம் ஒன்று உள்ளது. அந்த வாழைத்தோட்டத்தில் கரையும் இருந்ததாக அங்கு சென்ற ஒருவர் உரிமையாளர் மோகனுக்கு தெரிவித்துள்ளார். உடனடியாக அவர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் விரைந்து வந்து பார்த்துள்ளனர். அப்போது மோப்ப நாய்களுடன் காவல்துறையினர் தீவிரமாக தேடிய போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. அங்கு தோண்ட ஒரு பெண்ணின் உடல் இருந்ததும் அந்த பெண்ணுக்கு 35 வயது இருக்கும் என்றும் கூறப்பட்டது. மேலும் இது குறித்து போலீசாரின் விசாரணையில் அந்த பெண் சோனியா என்றதும் அவர் பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. அவருக்கு 2 மகன்கள் இருந்ததும் கணவர் உயிர் பிரிந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் கடந்த சில ஆண்டுகளாக சோனியா கார்மெண்ட் கம்பெனியில் வேலை பார்த்து வந்ததாகவும் அதே கம்பெனியில் வேலை பார்த்த மோகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் சோனியா அடிக்கடி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மோகனை மிரட்டியும் வந்துள்ளார். சமீபத்தில் கூட அவர் எல்லாரிடமும் சொல்லிவிடுவேன் என்றும் தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மோகன் தனிமையில் சோனியாவை சந்திக்க அழைத்துள்ளார். அப்போது திட்டம் தீட்டி சோனியாவை மோகன் கல்லால் உயிரையே பறித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ஆயுதத்தால் அவர் கூறப்படுகிறது. இதனையடுத்து கீழ்பவானி வாய்க்காலில் அந்த உடலை வீசியதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வந்த நிலையில் மோகனையும் அதிரடியாக கைதும் செய்திருக்கின்றனர்.